கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தில்தான் அவரை வழிபட வேண்டும். இது கர்த்தர் தோற்றுவித்த நாள். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோமாக. தூயவர் 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 என்று ஓயாமல் பரிசுத்த தூதர்களால் போற்றப்படுகின்றவரும் அன்பும் அருளும் மன உருக்கமும் இரக்கமும் நிறைந்தவருமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றோம். இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற அனைத்து தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய தூய பிரசன்னத்தினால் நிறைத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, தம்மை வழிபடுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தம்மை வழிபடும்படியாய் தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற அனைத்து தம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்து தம்முடைய திருக்காட்சி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, இந்த தொழுகையிலே ஆவியின் அலலும் ஆழ்ந்த உண்மையும் இறை வழிபாட்டை உண்மையாக பொருளுடையதாக மாற்ற தேவாவியானவர் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்று உலகமெங்கிலும் பல்வேறு முறைமைகளிலே பல்வேறு மொழிகளிலே நடைபெறுகின்ற எல்லா தொழுகைகளிலும் கடவுளுடைய நிறைவான பிரசன்னம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் கர்த்தாவே இருக்கின்ற சூழ்நிலைகளிலே தம்மை உண்மையோடும் பயபக்தியோடும் பணிந்து கொள்கின்ற அனைத்து தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத இன்ப பிரசன்னத்தினால் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் வழியாக வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்றதான திருவசனங்கள், கேட்கின்ற இறை செய்தி, ஏறெடுக்கிறதான இறை மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். துதி கன மகிமை அனைத்து நாங்கள் உமக்கே தருகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஞான பாடல்களிலே 12வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 12. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்தியநாதரை போற்று. 12வது ஞான பாடல். People
முறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 139வது சங்கீதம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 139 1 முதல். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்தரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். இருக்கின்ற இடங்களில் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்வது அவசியம். அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்திருப்போம் என்றால் அவைகளை உணர்ந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டுள்ளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த ஒரு வார காலம் சிறப்பாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலும் ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தந்த வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமது வாழ்விலே எவ்வளவோ கஷ்டமான சூழல்கள் வந்தது, பாடுகளும் துன்பங்களும் வந்தது.
நோய்கள் நம்மை தாக்கினது. என்றாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு விடுதலை அடைந்து ஆரோக்கியம் அடைந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பினை தந்திருக்கிறாரே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அரசாங்கம் நமக்கு தருகின்ற ஆலோசனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டது நிமித்தமாய், செயல்பட்டது நிமித்தமாய் தொற்று வியாதியின் தாக்கம் குறைவடைந்து பல தளர்வுகளை நாம் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய உழைப்பு, கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அன்றன்றுள்ள அப்பங்களை நமக்கு தந்து வாழ்வில் எந்த குறைவும் ஏற்படாதபடி ஆண்டவர் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்வில் ஆண்டவர் என்ன நன்மைகள் செய்திருக்கிறாரோ, தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தொடர் வாழ்விலே நம்முடைய வாழ்வின் தேவைகள் அநேகம் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்பது நம்முடைய கடமை. காலை நேரம் தொழுகையின் மூலமாய் இணைந்திருக்கின்ற நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, காலை நேரத்திற்காக காணொளி காட்சியின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த தொழுகைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலக வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற துன்பமான சூழல்களின் அடிப்படையிலே நாங்கள் ஆலய பிரகாரங்களிலே வந்து இணைந்து ஆராதிக்க முடியாத சூழலில் இல்லங்களிலிருந்து குடும்பமாய் காணொளி காட்சியின் மூலமாய் ஆராதனையில் இணைந்து கொள்ள நீர் தந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேகமாக இந்த சூழல்கள் நீங்கி முழு விடுதலை அடைந்து நாங்கள் எல்லோரும் ஆலய பிரகாரங்களிலே வந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பினை தர வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். அதற்காக எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணும். முற்றிலுமாய் இந்த தொற்று வியாதி நீங்கி தேசத்தின் மக்கள் எல்லோரும் பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பணிகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். திருச்சபையிலே இறை நாம மகிமைக்காக பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இறை பணியாளர்களுக்காக, மூப்பர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, கிளை சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லோருடைய வாழ்வுகளிலும் உடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். நல்ல சுகம்பலம் தந்து, ஆரோக்கியம் தந்து, ஆண்டவரே தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தாரும். அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் கடவுளுடைய வழிநடத்துதல் இருக்கட்டும்.
ஆண்டவரே, அன்பான பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக எடுத்து வருகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு கடமைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தாரும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளுடைய கிருபையின் மூலமாய் குழந்தைகள் முதல் வாலிபர்கள் வரையிலும் ஆண்டவருடைய ஒத்தாசை இருக்கட்டும். இன்றைய கால சூழல்களிலே எந்த விதமான பாதிப்புகளும் பிள்ளைகளை வந்து தாக்காதபடி ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தோடு வாழவும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீமையான செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் தமது பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலமாய், செய்திகளின் மூலமாய் நாங்கள் பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, அந்த தீமையான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வை வந்து பாதிக்காதபடி, அதற்கு இடம் கொடுக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயோதிப நிலையிலே இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளையும் கடவுள் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல உடல்நலம் கூடும், ஆரோக்கியம் கூடும், சோர்வுகள் வராதபடி காத்துக்கொள்ளும். மன உற்சாகத்தோடு தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை கொடும். அருமையான பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகள் சிறந்த முறையிலே கற்றுக்கொள்ளவும், தேர்வுக்காக ஆயத்தப்படுகின்ற கல்லூரி பிள்ளைகள் சிறந்த முறையிலே தேர்வு எழுதுவதற்கான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவருடைய ஒத்தாசையினாலே வெற்றிகளை கண்டுகொள்ளவும், ஏற்றேற்ற காலங்களிலே நல்ல பணிகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஏற்ற காலங்களிலே நல்ல குடும்ப அமைப்புகளை பெற்றுக்கொள்ளவும், அதனிமித்தமாய் பூத்திர பாக்கியங்களை கண்டுகொள்ளவும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நீர் அவர்களை குடும்பமாக இணைத்து அதன் நிமித்தமாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாக்கியங்களையும் ஆண்டவர் கொடுத்து எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரிகள் ஏற்ற சமயத்தில் விடுதலை அடைந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். விடுதலை பெற்ற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த குழந்தைகளுக்காக ஆண்டவரை போற்றுகின்றோம். தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தூர இடங்களிலும் தூர தேசங்களிலும் கல்வி நிமித்தமாய், பணி நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நோய் நிமித்தமாய் பல சூழ்நிலைகளிலே பாதிப்படைந்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஆரோக்கியம் கொடும், நல்ல சுகம் கொடும், நல்ல பலன் கொடும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற, இல்லங்களிலே சிகிச்சை பெற்று வருகின்ற எல்லா தமது பிள்ளைகளும் முழு ஆரோக்கியம் அடைந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளையும் கடவுள் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி சிறப்பாக தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தாரும். மற்றும் தூய்மை பணியாளர்கள், காவல் பணியாளர்கள், ஆண்டவரே பல துறைகளிலே பணி செய்கின்றவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தின் தலைவர்களுக்காக, இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருடைய வாழ்வுகளிலும் உடைய கிருபை இருந்து ஆண்டவரே தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நல்ல ஞானவரங்களை தந்து ஆண்டவர் தமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கையின் அனுகூலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய பேராயத்துக்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, குடும்பத்திற்காக மற்றும் பேராய தலைவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபையின் அனைத்து பொறுப்பாளர்களுக்காக, அனைத்து திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதியும்.
உம்முடைய பணிவிடைகளை செய்கின்ற ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், குருவானவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருடைய வாழ்விலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இருக்கட்டும். என்ன பணிகளை செய்கின்றார்களோ எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய கிருபையின் மூலமாய் புது வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொள்ளட்டும். தங்கள் திருமண நாளை கொண்டாடுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் புது வருட வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வாக அமைந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, யார் யார் என்ன சூழல்களிலே இருக்கிறார்கள் என்பதை நீர் காண்கிறீர். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கின்ற தமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு மக்களுக்கும் இருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுத்து கடவுளுடைய திட்டப்படி தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை ஆண்டவர் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற இறைப்பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமது மகனையும் தமது மகனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகைக்கு உதவியாக இருந்து கடமைகளை நிறைவேற்றுகின்ற பாடல் குழு பிள்ளைகளுக்காக மற்றும் ஒளிப்பதிவு செய்கின்ற நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைக்காக எல்லா கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனுகூலம் தந்திருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவையானவைகளை தந்து அன்றன்றுள்ள அப்பங்களை தந்து எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எந்த விதமான குறைவுகளும் ஏற்படாதபடி சுகபத்திரமாக தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே தொடர்வதற்கு தூய ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல்லி பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அன்றன்றைக்கும் உடையவைகளே, ஆமென். வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் உடைய. யோவான் 4:15 முதல். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் உள்ள மாத்திரமல்ல, எங்களுக்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார் என்பது தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஓய்வு நாள் காலை நேரம் காணொலி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து குடும்பமாய் தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றோம். இறை நாமம் மகிமையடைய தொழுகையின் மூலமாய் நாம் இணைந்திருக்கின்ற போது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அந்த சிந்தனையின் அடிப்படையிலே இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் எல்லோரும் பக்தன் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டுடைய வார்த்தைகளை இறைப்பணியாளர் வழியாக கேட்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய அருட்பணி கீதத்திலே 91வது பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். உண்மையாகவே வல்லமை நிறைந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பதற்கும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கின்றார். தனிமையாக அல்ல, குடும்பமாக இறைநாமத்தை பாடி ஆராதிப்பதற்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் இருக்கின்ற இடங்களிலே அனைவரும் கரமடித்து இந்த பாடலை பாடுவோமா? ஆண்டவரே
கிறிஸ்தியேசுவில் மிகவும் அன்பானவர்களே, இருக்கின்ற சூழ்நிலைகளிலே நாம் கடவுளை ஆராதிப்பதற்கு இறைவன் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம். இன்று கடவுளுடைய வார்த்தையினை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியிருக்கின்ற இந்த வாய்ப்பை அருளின ஆண்டவருக்கும் திருச்சபையின் தலைமை ஆயரவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுகின்றேன். தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் உங்களுக்கு அமைதியும் உரித்தாகட்டும். இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலையங்கமாக உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை வழிபடுதல் என்ற பொருளிலே நாம் இந்த நாளுக்குரிய சிந்தனையை தொடர்கின்றோம். அதற்கு ஆதார வசனமாக தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 24வது வசனம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் அவரை வழிபட வேண்டும். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கடவுளை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் அவரை வழிபட வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போமானால், கடவுள் ஆவியாயிருக்கிறார். எனவே அவரை தொழுது கொள்கின்றவர்கள் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபட வேண்டும். இது உண்மையான ஒரு தொழுகைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றது. அதாவது வெளிவேடம் இல்லாத, சடங்காச்சாரம் இல்லாத ஒரு உள்ளான மனதோடு, ஒரு உள்ளாத்மமான ஒரு மனதோடு கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு அனுபவம்தான் உண்மையான வழிபாடாக அமைய முடியும். அதை குறித்து வேதத்திலே நாம் கற்பனையிலே பார்க்கின்ற போது, உன் தேவனாகிய கடவுளிடத்திலே நீ முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் 50 விழுக்காடு உலகம், 50 விழுக்காடு கடவுள் என்ற நிலை இல்லாமல் முழுமையாக நம்மை கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற ஒரு அனுபவம்தான் உண்மையான வழிபாடாக அமைய முடியும். இந்த வழிபாடு என்பது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. கடவுளை கிட்டி சேருவதற்கு நல்ல பாதையாக இந்த வழிபாடு அமைகின்றது. இந்த வழிபாடை நாம் குடும்பமாக செய்யலாம், சமூகமாக, ஆலயமாக, பல வகைகளிலே நாம் வழிபடலாம். எந்த முறையில் வழிபட்டாலும் வழிபாடு என்பது கடவுளுடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. கடவுளை வழிபடுகின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும். யோவான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே சமாரியா பெண்ணோடு ஆண்டவர் இயேசுநாதர் நடத்திய உரையாடல், இந்த உரையாடல் ஒரு மிக நீண்ட உரையாடலாக திருமறையிலே சொல்லப்படுகின்றது. இந்த உரையாடல் வழியாக இன்று காலையிலே நான் உங்களோடு சிறிய 3 சிந்தனைகளை வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக சமாரியர்களை குறித்து நாம் அறிந்து கொள்வோமானால், சமாரியர்கள் தோரா எனப்படும் முதல் 5 ஆகமங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் கெர்சி மலையிலே மட்டும் சென்று வழிபடுகின்ற வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் யூதர்களோடு எந்தவிதமான உறவும் கொள்ளாதவர்கள், காலாகாலமாக பகை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிறையிருப்பின் காலத்திலே அசீரியரால் குடியேற்றம் பெற்றவர்கள். யூதர்களால் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்பட்டார்கள். எருசலேம் செல்வது, சமாரியா வழியாக செல்வது சுலபமான பாதையாக இருந்தாலும் அந்த வழியாக செல்லாமல் அவர்கள் யோர்தானை சுற்றி எருசலேமுக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. அந்த அளவிற்கு இந்த யூதர்கள் சமாரியர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக கருதி கொண்டிருந்தார்கள். அவர்களோடு எந்த சம்பந்தமும் கலக்க மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கடுமையான சமூக கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தான்
அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக செல்லுகின்றார். சமாரியாவிலே உள்ள சிக்கார் என்று சொல்லுகிற இடத்திற்கு ஆண்டவர் இயேசு வருகிறார். இந்த இடம் சமாரியாவினுடைய வழிபாட்டு மையமாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த இயேசுநாதர் இந்த சமாரியா ஸ்திரியோடு நடத்திய அந்த நீண்ட உரையாடல் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனையிலே முதலாவதாக வலுவூட்டுகின்ற ஒரு வழிபாடுக்கு நேராக கடவுள் வழி நடத்துகின்றார். உண்மையான வழிபாடு என்பது நமக்கு வலிவூட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆன்மாவிற்கு பலன் கொடுக்கின்ற ஒன்றாக, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அது உந்து சக்தியாக அமைகின்ற ஒன்றாக அமைகின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தனிமையிலே வாடி மனச்சுமையோடு மனப்பாரத்தோடு நடுப்பகல் வேளையிலே இந்த பெண்மணி சமாரியா ஸ்திரீ கிணற்றண்டைக்கு வருகின்றாள். அன்பானவர்களே, நடுப்பகல் வேளை என்று சொல்லுகின்ற போது பொதுவாக கிணற்றிலே தண்ணீர் மொள்வதற்காக பெண்கள் அக்காலத்திலே காலையிலே வருவார்கள், இல்லை என்றால் மாலையிலே வருவார்கள். ஆனால் இந்த பெண்மணி நடுப்பகலிலே வருகிறார் என்றால் உண்மையிலே இவள் தன்னை யாரும் பார்க்கக்கூடாது என்று கருதி இருக்கக்கூடும், இல்லை என்றால் தான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்று கருதி இருக்கக்கூடும். அந்த அளவிற்கு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்மணியாக, சமுதாயத்தினாலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக அவள் இருந்திருக்கக்கூடும். ஆகவேதான் நடுப்பகல் வேளையிலே மனச்சுமையோடு மனபாரத்தோடு சோர்ந்து போன உள்ளத்தோடு அவள் தண்ணீர் மொள்ள வருகின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணை தேடி அவருக்கு நிலைவாழ்வை கொடுப்பதற்காக, கடவுளுடைய அருள் வளங்களை இந்த பெண்ணுக்கு அளிப்பதற்காக ஆண்டவர் இயேசு சமாரியாவுக்கு வருகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற இறைவன். பல நேரங்களிலே நாம் இன்றைக்கு கடவுளை எங்கெங்கெல்லாமோ தேடிக் கொண்டிருக்கின்றோம். கடவுளை எங்கு சென்றால் காண முடியும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றோம். பலர் புண்ணியத்தலங்களுக்கு போகின்றார்கள், பலர் வாகனங்களை பிடித்து அங்குமிங்குமாக ஓடுகின்ற ஒரு நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நாம் கடவுளை ஆலயத்திலே வந்து ஆராதிப்பதற்கான ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இறைவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். சமாரியாவிற்கு இயேசு இந்த பெண்ணை தேடி வருகின்றார் என்றால் கடவுளுடைய அருள் வளங்களை அவளுக்கு அளிக்க வேண்டும், நிலைவாழ்வை அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு அங்கு வருகின்றார். இயேசுவை குறிப்பிட்ட இடத்தில் யாரும் அடைத்து வைக்க முடியாது. இயேசு அனைவருக்கும் பொதுவானவர். அவர் சமயம், இனம், மொழி, கலாச்சாரம் கடந்து செயல்படுகின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நாம் எல்லோரும் அவரை கிட்டி சேர முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இங்கே பாருங்கள், மிக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு மிக சாதாரண ஒரு மனிதனாக களைப்புற்ற ஒரு நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு வருகின்றார். பயணத்தினாலே உடலும் சோர்ந்திருந்தது, அவருடைய உடையும் தூசி படிந்திருந்தது. அவருடைய உடல் சோர்வோடு களைப்புற்ற ஒரு தன்மையை அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வமாக தன்னை தாழ்த்தி இந்த சமாரியா பெண்ணிடத்திலே கேட்கின்றால், தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். ஜீவ தண்ணீரை கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியா பெண்ணிடத்திலே தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்கின்றார். அவருடைய சோர்வுற்ற, அவருடைய களைத்த தோற்றத்தை கண்ட இந்த பெண்மணி ஆண்டவரோடு பேசுவதற்கு துணிகிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நாம் தியானிப்போமானால், ஆண்டவர் கடவுள் வடிவிலே விளங்கி அவர் தம்மை வெறுமையாக்கி மனித சாயலானார் என்று சொல்லப்படுகிறது, மனிதனுக்கு ஒப்பானார் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவிலே இருந்த அந்த மனநிலை இன்று நமக்குள்ளே இருக்க வேண்டும். தன்னை முழுமையாக தாழ்த்தி மனித நிலைக்கு இறங்கி வந்து இந்த பெண்ணோடு ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, பிலிப்பியர் 2:5 நாம் பார்க்கிற போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல் என்று சொன்னால் இன்று நம்முடைய வழிபாட்டிற்கும் வாழ்விற்கும் தொடர்பு இருக்கின்றதா? கிறிஸ்துவனுடைய மனநிலையோடு நாம் கடவுளை வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு வழிபாடு. அதுதான் நமக்கு வலிவூட்டம் கொடுக்கின்ற ஒரு வழிபாடாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பிரியமானவர்களே, காலையிலே சமைக்கப்பட்ட உணவு மிக மனமூட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை நாம் சுவைத்து சாப்பிடுகின்றோம். ஆனால் அதே உணவு மாலையிலே கெட்டு போயிருக்கும் என்று சொன்னால் அந்த உணவை நமக்கு முன்பாக வைக்கின்ற பொழுது நாம் அதை முகத்தை சுளித்துக் கொள்ளுகின்றோம். அதே போன்றுதான் ஆராதனைகள், வழிபாடு என்று சொல்லுகின்ற போது அது வலுவூட்டுகின்ற வழிபாடாக, இறைவனோடு நாம் ஒன்றுபடுகின்ற ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள்
எவ்விதமாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆராதனைகள், வழிபாட்டிலே ஜபங்கள் இருக்கின்றது, ஆரவாரங்கள் இருக்கின்றது, ஆர்ப்பரிப்புகள் இருக்கின்றது, காணிக்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையான வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமான ஒரு வாழ்வுதான் சுகந்த வாசனை பலியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வாக அமைய முடியும். நோவா பலியிட்ட போது கடவுள் அந்த பலியை சுகந்த வாசனையாக நுகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நோவா நீதிமானாக இருந்தார், அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், அவர் தேவன் சொன்னபடி கீழ்ப்படிந்து பலியிட்டபடினாலே, அவருடைய வாழ்க்கையும் குணநலன்களும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தபடியினாலே அவர் பலி செலுத்திய போது கடவுள் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அன்பான திருச்சபையே, இன்றைக்கு நம்முடைய பலர் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள், ஆராதிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள், தவறாமல் காணிக்கை கொடுக்கின்றார்கள். ஆனால் தேவ அங்கீகரிப்பு சார்ந்ததாக ஆசீர்வாதங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நோவாவை போல தேவனுக்கு ஏற்புடைய வாழ்வு, நோவாவை போல ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு, அவருக்கு கீழ்ப்படுகின்ற வாழ்வு இல்லாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகவே ஏசாயா காலத்து யூதர்கள் வழிபாடு செய்தார்கள். ஆனால் அந்த வழிபாடுகள் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய வாழ்வை சீர் செய்து கொள்ளாதபடி, உண்மையாக தங்களுடைய வாழ்வை சரி செய்து கொள்ளாதபடி, குணநலங்களை மாற்றிக்கொள்ளாதபடி செய்கின்ற ஆராதனைகளை இறைவன் வெறுக்கின்றார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இங்கே இயேசுநாதர் இந்த பெண்ணோடு பேசுகின்றார், அந்த பெண்ணும் இயேசுவோடு பேசுகின்றார். இதுதான் உண்மையான வழிபாடு, இயேசுவோடு பேசுவதுதான் வழிபாடு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு பேசுகின்றோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த உணர்வை வழிபாட்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே நாம் இயேசுவோடு பேசுகின்றோம், இயேசு பேசுகிறதை கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்றோம், ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஒரு வழி பாதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இறைவேண்டல் என்பது அது 2-way கம்யூனிகேஷன், 2 வழி பாதை. இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும், நாம் சொல்வதை பேசுவதை அவர் கேட்பார். அன்பானவர்களே, ஆனால் மாறாக நான் சொல்வதை மட்டும் நீர் கேளும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம், நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கிறோமா? இங்கே இயேசுநாதர் சமாரிய பெண்ணோடு பேசுகிறார், சமாரிய பெண்ணும் இயேசுவோடு பேசுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்கின்ற போது அந்த வழிபாடு ஒரு உண்மையான வலுவூட்டம் தருகின்ற வழிபாடாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக, வழிபாடு நம்மை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளோடு நாம் நெருங்கி சேர்கின்றது ஒரு வழிபாடு என்று சொன்னேன். கடவுளோடு நம்மை கிட்டி சேர வைக்கின்ற வழிபாடு அந்த உண்மையான வழிபாடாக அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்மை வழிநடத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருவருடைய மனதிலே இடம்பெற வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும், அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இயேசுநாதர் இந்த பெண்ணோடு பாருங்க, முதலாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார். தாகத்துக்கு தா என்று கேட்கின்றார். அங்கே இவளிடத்திலே குடம் இருக்கின்றது, தண்ணீர் மொள்வதற்கான கயிறு இருக்கின்றது, கிணற்றிலே தண்ணீர் இருக்கின்றது, எல்லாமே ஆயத்தமாயிருக்கின்றது. ஆனால் இவளால் கொடுக்க முடியவில்லை. தாகம் தீர்க்க கொஞ்சம் தண்ணீர் கூட இவளால் கொடுக்க முடியவில்லை. இதன் வழியாக இயேசு கிறிஸ்து சிலவற்றை சுட்டி காட்டுகின்றார். அந்த பெண்ணிடத்திலே சுலபமாக கொடுத்து விடக்கூடிய பல காரியங்கள் இருந்தாலும் அவளால் கொடுக்க முடியவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கேள்விகளை கேட்டு அவள் வீணடித்துக் கொண்டே போகின்றாள், பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான வழிபாடு நம்மை வழிநடத்துகின்ற வழிபாடாக இருக்கின்றது. பல கேள்விகளை கேட்டு இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம், நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் கடவுளிடத்திலே கேட்டு கேட்டு. அன்பானவர்களே, நாம் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகின்ற போது அது நம்மை வழிநடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிலைகளில் நீங்கள் குழம்பி போய் காணப்படலாம். பண பிரச்சனை, திடீரென்று நமக்கு இருந்த பாதுகாப்பு உணர்ச்சிகளை அது அதிர செய்திருக்கலாம். பணப்பிரச்சனைகள், இன்றைக்கு இருக்கிற பொருளாதார வீழ்ச்சி, வருமானம் இல்லாத சூழ்நிலை, இவைகளெல்லாம் இன்றைக்கு அன்றாட மக்களை பாதித்து கொண்டே இருக்கின்றது. நல்ல வேலை இருந்தது, ஒழுங்காக வருமானம், சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
எதிர்பாராத வியாதிகள் வந்ததினாலே இருந்த பணமெல்லாம் உறிஞ்சப்பட்டு போய்விட்டது. இனி என்ன செய்வோம் என்று சொல்லுகிற கதறல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பணமெல்லாம் தீர்ந்து விட்டது, வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, பல நிலைகளிலே நினைத்த காரியங்கள் எல்லாம் எதிர்மாறாய் நடந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக என்ன செய்வதென்று தெரியவில்லை, குடும்பத்தை எப்படி நடத்தி செல்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்வதற்கு நாம் இணைந்து நடக்கின்ற போது உண்மையாக இறைவன் நம்மை வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். வேதம் தெளிவாக சொல்கிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நடத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சொல்லி வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சரீரத்திலே பலவிதமான பிரச்சனைகள், சரீரத்திலே ஆரோக்கியமாக இருந்தபோது சம்பாதிப்பதற்கு தேவையான பலன் இருந்தது. இப்போது வியாதி சரீரத்தை பற்றிவிட்டது, வயது முதிர்ந்து விட்டது, அதனாலே வருகின்ற பயம், வயதாகிவிட்டது, இனி எல்லாரும் கைவிட்டு விடுவார்களோ என்று சொல்கிற கவலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். அவர் நம்மை நித்தமும் நடத்துவார். வேதம் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை அவர் வழிநடத்தி செல்ல வல்லவராக இருக்கின்றார். இந்த சமாரிய பெண் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், நீர் யூதன் அல்லவா, எப்படி என்னிடத்திலே கேட்கலாம்? இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த யாக்கோபு நீர் பெரியவரோ? தண்ணீர் எடுக்க உம்மிடம் எதுவும் இல்லையே, கால்நடைகளுக்கு இந்த தண்ணீரை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பல கேள்விகளை கேட்டு அவள் ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் தாகம் தீர்க்கின்ற நல்ல வாய்ப்பை, இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்கிற நல்ல வாய்ப்பை அவள் இழந்து விட்டாள். இந்த பெண், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேள்வியை கேட்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருக்கின்றார். பல நேரங்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இப்படி ஆகிவிட்டதே, அப்படி ஆகிவிட்டதே என்றெல்லாம் மனம் புலம்பி கதறி பல நேரங்களிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்பான திருச்சபையே, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுங்கள், அவர் மேல் உங்கள் பாரத்தை எல்லாம் வைத்து விடுங்கள். அவர் நம்மை அழகாக நடத்தி செல்கின்ற ஆண்டவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் காக்கின்ற கண்மலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். ஆபிரகாமை பாருங்கள், துயரமான சூழ்நிலையிலே அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது வேதனையிலும் அவர் வழிபடுகின்றவராக காணப்படுகிறார். ஆபிரகாம் நிற்பது மோரியா மலையினுடைய உச்சத்தில் அல்ல, அவர் வேதனையின் உச்சத்திலே, வேதனையின் சிகரத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றார், கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றார். அங்கே தாவீது சுட்டிக்காட்டி சாலமோனுக்கு சொல்லுகிற அந்த தாவீது குறித்த இடத்திலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார், அந்த மோரியா மலையிலே. அன்பான தேவர்களே, இன்றைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக, கீழ்ப்படிதலோடு கூட நாம் செய்கிற வழிபாடுகளின் மூலமாக நாளைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. எனக்கு அன்பான திருச்சபையே, நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிவில்லை என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவில்லை என்று சொன்னால், நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக அது மாறும். அப்படிப்பட்ட அருளையும் ஆசீர்வாதங்களை அது கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பாருங்கள், கடவுள் தம்மை வழிபடுகின்றவர்கள் இத்தகையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வழிபடுகிற இந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு வழியிலே விட்டுவிட்டு போகவில்லை. இயேசு அவளை விட்டுவிட்டு போகவில்லை, மாறாக பொங்கி எழுகிற ஊற்றாகிய ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய வார்த்தைகளை அவளுடைய கொடுத்து அவளை நல்வாழ்வுக்கு நேராக ஆண்டவர் வழிகாட்டுகின்றார். இன்று காலையிலே ஆண்டவர் உங்களை தனியே விட்டு போகிற தெய்வம் அல்ல. சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம், பல நிலைகளிலே வேதனைகளோடு, கவலையோடு, கண்ணீரோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை தனியே விட்டு போகின்ற தெய்வம் அல்ல. உங்களுக்கு வலிவூட்டுகின்ற கடவுளாக, வழிகாட்டுகின்ற கடவுளாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சமாரியா பெண்ணை ஆண்டவர், அவள் தாகத்திற்கு தாய் என்று கேட்ட இயேசுவிடத்திலே கேள்வி கேட்டு கீழ்ப்படியாமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆனாலும் ஆண்டவர் அவளை விட்டு செல்லவில்லை. அவளுக்கு தம்முடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற வாழ்வை, வார்த்தையாகிய நிலைவாழ்வை அவளுக்கு அருளுகின்ற ஆண்டவராக, அதற்குரிய வழியை காட்டுகின்ற கடவுளாக அங்கே நிற்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார். உண்மையான ஒரு பாடலில் ஒரு அடியை மட்டும் நான் பாட விரும்புகின்றேன். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ என்ற பாடல். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ.
குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்துகின்ற ஆண்டவர் நம்மை குழியில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வழிபாடுகள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகின்ற வழிபாடுகளாக அமைகின்ற போது அவர் நமக்கு ஆற்றல் படுத்தி வலுவூட்டி நம்மை வழிநடத்துவார். நிறைவாக உண்மையான வழிபாடு நம்மை வழிகாட்டுகின்ற வழிபாடாக இருக்கின்றது. தடைகளை கடந்து இந்த சமாரியா சென்றவர் இப்போது தடைகளை உடைத்து எறிகின்றார். பல்வேறு சமூக கட்டுப்பாடுகள், பல்வேறு தடைகள் இருந்தபோதும் இயேசுநாதர் அந்த சமாரியாவுக்கு செல்கின்றார். சமாரியாவுக்கு சென்ற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து எல்லா தடைகளையும் உடைக்கின்றார். எல்லா தடைகளையும் உடைக்கின்றார். இங்கே எருசலேம் மலையில்தான் வழிபட வேண்டும் அல்லது கெர்சி மலையில்தான் வழிபட வேண்டும் என்று சொல்கிற அங்கே வழிபாடு கட்டுப்பாடுகள் இருந்தது. யோவான் 4:19 படிப்போமானால் புரிந்து கொள்ளலாம். அந்த தடைகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து இங்கே சொல்லுகின்றார், பிதாவை எங்கும் வழிபடும் காலம் வருகிறது, தந்தையை எந்த இடத்திலும் வழிபடலாம் என்று சொல்லுகின்ற ஒரு புதிய வழிபாட்டுக்கிரியராக ஆண்டவர் வழி நடத்துகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் காட்டுகின்ற பாதை ஆச்சரியமானதாக அதிசயமாக இருக்கும். ஆண்டவரை எங்கும் வழிபடலாம், தடைகள் இல்லை, தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுகின்றது. நீ இருக்கின்ற இடத்திலே கடவுளை வழிபட உன்னை ஆண்டவர் வழி நடத்துகின்றார், வழிகாட்டுகின்றார். அவரோடு நாம் பேச, அவரோடு உறவாட, அவருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார், வழிகாட்டுகின்றார். அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப வழிபடுதலே உண்மையான வழிபாடு என்பதை ஆண்டவர் இங்கே சமாரியா பெண்ணுக்கு சுட்டி காட்டுகின்றார். கடவுள் தமது உண்மை இயல்பினை இறைவாக்கினர் ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆலயத்திலே கடவுளுடைய மகிமை வெளிப்படுகின்றது. தேவாலயம் கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்து மகிமையினால் நிறைந்திருக்கின்றது. ஏசாயா தேவாலயத்துக்கு செல்கின்றார், கடவுளுடைய மகிமையை பார்க்கின்றார். ஆலயம் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றது. தூயவர் தூயவர் என்று சொல்கிற அந்த தந்தையினுடைய உண்மை இயல்பை அங்கே அவர் கண்டுகொள்கின்றார். அதுவரையிலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு அந்த வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை. இப்போது பாருங்கள், ஏசாயா தேவாலயத்துக்கு சென்று கடவுளுடைய மகிமையை பார்க்கின்ற போது அவர் சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உடலுள்ள மனிதன், அசுத்த உடலுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்கிறார். அதுவரையிலும் பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருந்தார், மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இப்போது கடவுளுடைய மகிமையை பார்க்கின்ற போது உண்மையான ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்கின்றார். நான் அசுத்த உடலுள்ள மனிதன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் உண்மையான ஒரு வழிபாடு. நம்முடைய நிலையை உணர்கின்ற ஒரு நிலை. கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் வருகின்ற பொழுது நம்மை நாம் காணுகின்றோம், கடவுளை காணுகின்றோம். அன்பானவர்களே, இதுதான் உண்மையான இறை பிரசன்னத்திலே உண்மையாக நாம் கடவுளை தொழுது கொள்கின்ற ஒரு நிலை. நம்மை உணர செய்கின்றது. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் ஒரு பாவி ஆண்டவரே. இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் தூயவர், கடவுள் தூயவர். அவருக்கு முன்பாக நான் குறைவுள்ளவன் என்று சொல்லுகிற ஒரு நிலையை அங்கே உணர்ந்து கொள்ளுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த அதிகாரத்தை மையமாக வைத்துதான் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் இன்றைக்கு ஆராதனை ஒழுங்குகள், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களா 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது, அங்கே போற்றுதல், அங்கே பாவ அறிக்கை, அங்கே ஏற்பு, கடவுளுடைய வார்த்தை, விசுவாச பிரமாணம், அர்ப்பணிப்பு, மன்றாட்டு, இறை ஆசி என்ற வழிபாடு அங்கே முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்துதான் இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் எல்லாம், ஆராதனை முறைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் ஆராதனை ஒழுங்கு முறைகளை. அன்பான தேவன், ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிறதை பாருங்கள். வழிபாடு என்பதனுடைய உண்மை பொருளை மறைக்கப்பட்டு ஆடம்பரமாக விளம்பரம் செய்கின்றதை பார்க்கிறோம். அலங்கார மேடை போட்டு ஒளி வெள்ள பந்தலிட்டு இசைக்கருவிகளை இறையச் செய்து ஆடலோடு பாடலோடு பின்புறத்திலே வண்ண வண்ணமான கொடிகளை எல்லாம் அசைத்து குத்தாட்டம் போடுவதுதான் வழிபாடு என்று இன்றைக்கு நடத்தப்படுகின்றது. ஒரே ஆட்டமும் பாட்டமும் குத்தாட்டமும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, டான்ஸும்
கழிப்புகளும் தான் இன்றைக்கு ஆராதனை என்று இன்றைக்கு முறைப்படுத்தப்படுகிற ஒரு அவல நிலைகளை நாம் இன்றைக்கு கண்டுகொண்டே இருக்கின்றோம். இந்த தவறான புரிந்து கொள்ளுதலும் தவறான நடத்துதலும் ஆமோஸ் இறைவாக்கினருக்கு ஒவ்வாமையை தந்தது. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமோஸ் சொல்லுகிறார், உங்கள் வழிபாடு கூட்டங்கள் எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் இரைச்சலிட்டு பாடுகின்ற பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணையின் ஓசையை நான் ஏற்க மாட்டேன் என்று வழிபாடுகளை ஏற்க மறுப்பதாக இவர் பதிவு செய்கின்றார். சங்கீதம் 96:9 பாருங்கள். ஆடி பாடி மகிழ்ந்து ஆனந்தமாய் வழிபாடு செய்கின்ற பேரரசர் தாவீது கூட சொல்லுகின்றார், தூய கோலத்துடன் கடவுளை வழிபடுங்கள், தூய கோலத்துடன் கடவுளை வழிபடுங்கள். ஆண்டவர் தூயவர், அவரை உண்மை இயல்புக்கு ஏற்ப நாம் வழிபட வேண்டும். அத்தகைய வழிபாட்டுக்கு இந்த உண்மை தொழுகை நம்மை வழிநடத்துகின்றது, வழிகாட்டுகின்றது. அன்பான திருச்சபையே, தூய்மை பெற நாம் துடிக்கின்றோமா? ஆண்டவர் நம்மை தூய்மையாக்க விரும்புகின்றார். அவர் தூயவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்திலெல்லாம் தூயவராயிருங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவரது உண்மை இயல்பை ஏற்க மறுத்து கொண்டு நிகழ்த்துகின்ற ஆர்ப்பாட்டமான வழிபாடுகளை கடவுளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வழிபாடு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. வழிபாட்டினை கரம் தட்டி வரவேற்க இறைமக்கள் எவரும் ஆலயத்துக்கு வருவதில்லை. மாறாக வழிபாடு வேறு வாழ்க்கை வேறு என்பதல்ல, வழிபாடாக மாறுவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வழிபாடாக வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஒரே குத்தாட்டமும் ஆர்ப்பாட்டமும் கைதட்டுகளும் ஆரவாரங்களும் செய்துவிட்டு அப்படியே அதுதான் ஆராதனை, அதிலே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய திருப்தி அடைந்து விட்டு சென்று விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கம்பெனி ஒன்றிலே புதிதாக சேர்ந்த பணியாளர் ஒருவர் முதலாளி மேல் மிகவும் மரியாதை உணர்வும் தாழ்மை உணர்வும் உடையவராக முதலாளியை பார்த்தால் எப்போதும் அவர் எழும்பி நிற்பார். முதலாளி என்ன சொன்னாலும் ஐயா நான் செய்கிறேன் சரி என்று சொல்லிவிட்டு அப்படியே எல்லாவற்றையும் அவர் செய்வார். முதலாளியும் இந்த தொழிலாளியை பார்த்து பாராட்டி பலரிடத்திலே பேசினார். இவர் நல்லவர், ரொம்ப பயபக்தியாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். ஆனால் 3 மாதத்தில் இந்த தொழிலாளி வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். காரணம், முதலாளியை கண்டால் வீழ்ந்து மரியாதை செலுத்தி வணக்கம் செலுத்தி எல்லாம் செய்கிறேன் என்று சொல்கிறவர், முதலாளி இல்லாத நேரத்திலே தன்னோடு பணி செய்கின்ற வேலையாட்களை மதிப்பதில்லை, ஒழுங்காக வேலையும் செய்வதில்லை. இதை கண்டுபிடிக்கப்பட்டு 3 மாதத்திலே இவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன உண்மை என்றால், வெறும் மரியாதை உணர்வு மட்டுமல்ல, உண்மையும் உத்தமமாக உழைக்கிற ஒருவரே தேவை. அதுபோல இன்றைக்கு நாமும் பல கிறிஸ்தவர்கள் நல்ல ஆராதனையாளர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவை மிக உயர்வாக எண்ணுகின்றார்கள். அவருக்கு முன்பாக நான் ஒரு அற்பமும் தூசியும் புழுவும் சாம்பலும் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அவரை புகழ்கின்றார்கள், பாடல் பாடுகின்றார்கள். உலகத்தையே மறந்து 2 கைகளை உயர்த்தி அவர்கள் இன்றைக்கு ஆரவாரம் செய்து கொண்டு உற்சாகம் அடைகின்றார்கள். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா? தேவனை துதித்து பாடி கனப்படுத்துகின்ற அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்வதில்லை. அன்பான திருச்சபையே, நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். கர்த்தர் விரும்புகின்ற விதமாக அவர்கள் வாழ்வதிலே மிகவும் குறைபட்டு போகின்றார்கள். இன்றைக்கு வெறும் ஆராதனையாளர்களாக துதியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை இருக்கின்றதா? நல்ல குணநலங்கள் இருக்கிறதா? இறைவனுடைய சித்தத்தை செய்ய நாம் முற்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே உண்மையான அன்பு இருக்க வேண்டும், உண்மையான தாழ்மை இருக்க வேண்டும். வெறும் மாயமான தாழ்மை அல்ல, உண்மையான மனத்தாழ்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பிறருடைய நலனை நாடுகிற நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், பணம் பொருள் சார்ந்து வாழாத நிலைமை இருக்க வேண்டும், உத்தமமும் நேர்மையும் கபடற்ற உள்ள சுத்தியும் கள்ளம் கவராத வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அதுதான் இறைவனுடைய சித்தம். அப்படிப்பட்ட உள்ள சுத்தி, அப்படிப்பட்ட களங்கமற்ற வாழ்வு, உண்மையும் உத்தமமும் நேர்மையுமான ஒரு வாழ்வு, அதுதான் உண்மையான இறை சித்தமாக இருக்கின்றது. இதை செய்யாமல் நாம் எத்தகைய ஆராதனைகளை, ஆடம்பரங்களை, ஆரவாரங்களை செய்தாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே எந்த விதமான பயனும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அடையாமல் உணராமல் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம், அவரை போற்றி கொண்டிருக்கின்றோம்.
பரவசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால எந்த விதமான பயனும் இல்லாமல் போகிறது. தேவனை மிகுதியாக ஆராதித்து மரியாதை உணர்வை காண்பிப்பதற்கு வாயும் தீர்மானமும் போதும். நல்ல வாய் இருந்தா போதும், நல்ல பேச தெரிஞ்சா போதும், நல்ல துதிக்க தெரிஞ்சா போதும், நல்ல ஆராதிக்க தெரிஞ்சா போதும், வாய் இருந்தா போதும். ஆனால் அவரால் அங்கீகரிக்கப்படவோ அவரால் ஏற்றுக்கொள்ளப்படவோ நம்முடைய உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும், உத்தமமான வாழ்வு இருக்க வேண்டும், ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே பார்ப்பது உள்ளான வாழ்க்கை, உள்ளான பரிசுத்தம், உள்ளான பரிசுத்தம், உள்ளான தூய்மை, நேர்மை, உண்மையான வாழ்வு, உண்மையான அன்பு, உண்மையான பண்பு, பிறர் நலத்தை பேணுகின்ற அந்த வாழ்வு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பணம் பொருளை சார்ந்து வாழாத நிலைமை, இவைகளெல்லாம் இறைவன் நம்மிடத்திலே பார்க்கின்றார். அத்தகைய நல்ல குணநலங்கள் நம்மிடத்திலே மிகுந்திருக்குமானால் அதுதான் இறைவனுடைய சித்தத்தை செய்கின்ற வாழ்வாக, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையான ஆராதனையாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு உண்மையான தொழுகை நம்மை வழிகாட்டுகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். உண்மையோடு இணைந்திருக்க தெரியாதவன் இறைவனோடு விலகி இருக்கிறான் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். உண்மையோடு இணைந்திருக்க தெரியாதவன் இறைவனை விட்டு விலகி இருக்கின்றான். இறைவன் உண்மையாயிருக்கிறார். இறை உறவிலே உண்மையாயிருந்து உண்மையை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த உண்மையின் மூலமாக நாம் வழிபடுவோம் என்று சொன்னால், அது நிச்சயமாக நமக்கு வலுவூட்டம் கொடுக்கின்ற, நம்மை வழிநடத்துகின்ற, நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு தொழுகையாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயலாமையிலே, நம்முடைய தளர்விலே, பிறர் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லுகின்ற அந்த கண்ணீரின் வாழ்வின் நிலைகளிலே கண்ணீர் மல்க நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம், ஆண்டவரோடு பேசுவோம், நம்முடைய இதய பாரங்களை அவரிடத்திலே கொட்டுவோம். ஒரு அன்னாள் தேவாலயத்திலே வந்து உள்ளம் கசந்து மனம் கசந்து அழுதாள். அவருடைய இருதயம் தேவனோடு ஐக்கியப்பட்டு விட்டது. ஏலி பார்த்து விட்டு சொன்னார், வெறித்திருக்கிறாள் போல் என்று. ஆனால் அன்னாள் சொல்கிறாள், ஆண்டவனே, நான் ஒரு மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் என் இறைவனிடத்திலே என்னுடைய ஆத்மாவை நான் ஊற்றிவிட்டேன் என்று சொன்னார். அத்தகைய அனுபவம் தான் நமக்கு வலுவூட்டம் கொடுக்கின்றது. பாருங்க, இறைவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவது, நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை ஊற்றி மன்றாடுகிற ஒரு அனுபவம், பாவங்களை அறிக்கை செய்கின்ற ஒரு அனுபவம், பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையின் உறுதியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ்கின்ற ஒரு அனுபவம், துளி செலுத்துகின்ற ஒரு அனுபவம். இதுதான் உண்மையான வழிபாடு. அத்தகைய வழிபாட்டுக்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். கடவுளை வழிபடுகின்றவர்கள் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அந்த உண்மை வழிபாடின் வழியாக நாம் வலுவூட்டம் பெறுகின்றோம். அந்த உண்மை வழிபாட்டின் வழியாக நாம் வழிநடத்தப்படுகின்றோம். அந்த உண்மை வழிபாட்டின் வழியாக இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நிலையிலே நம்மை நடத்த நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். வழிபாடு என்பது நம்மை கடவுளோடு இணைப்பது. வழிபாடு என்பது நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது. ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் நான் உமக்கு ஒப்படைக்கிறேன், உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என்னை வழிநடத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய், உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி செல்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியால் தொப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நேந்திக்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு காணொலி காட்சியின் மூலமாய்
ஆராதனை நடைபெறும். அனைவரும் குறிப்பிட்ட நேரத்திலே கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 378, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. 378ஆம் கீதம் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் உலக வாழ்விலே தொழுகையில் நாம் எப்படி
வழிபட்டு வருகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளில் தடுமாற்றங்கள் இருக்கும் என்றால், ஆண்டவரே, என்னை உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். உமக்கு ஏற்புடைய தொழுகையிலே நான் இணைந்து கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஆம் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையின் மூலமாய் உம்முடைய வழிநடத்துதலை கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகின்ற அனுபவத்தை நாங்கள் பெற்று தொழுகையின் வழியாய் ஆண்டவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் அதன் நிமித்தமாய் நாங்கள் அர்ப்பணித்து நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகின்றவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து செயலாற்றுவதற்கான கிருபைகளை தாரும். தொழுகையில் இணைந்த அனைத்து மக்களையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.